ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவரும் உங்களோடு கூட வாழ்த்துகிறேன். I'd like to welcome you all in the mighty name of Jesus. நம்மோடு கூட இணைந்திருக்கின்ற நம்முடைய நேயர்களே உங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I also like to welcome all of our viewers online. என் தேவன் மீண்டுமாய் ஒரு நல்ல நாளை தந்து நம்மை ஆராதிக்கும்படியான இந்த வேளையை நமக்கு தந்திருக்கிறார். He has given us another day, another opportunity to come and worship Him. நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், நேற்று உயிரோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள். You can see the ones who were alive yesterday, they are no more today. ஆனால் தேவனோ இன்றைக்கும் நமக்கு ஜீவனை தந்து நம்மை துதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. But our Lord Jesus Christ, He is an ever-living God, and He lives today, and He has given us the grace to worship Him. இன்றைக்கு அவரை துதிக்கவும் அவரை போற்றவும் புகழவும் என் தேவன் நமக்கு சாக்கியத்தை தந்திருக்கிறார். God has given us this opportunity to come and worship Him today. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, my dearly beloved children of God, கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளிலே நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். the day that God has given us, let's lift His name on high and praise Him. கர்த்தரை உயர்த்துவோம். Let's all worship His holy name. என்னோடு கூட இணைந்து தேவனை துதியுங்கள். என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நீதியின் வசனத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றியிருக்கிறார். Our Lord God, He has given us this new clothing. He has clothed us new, and He has given us the ability. எனவே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். We are going to worship Him from our ஹல்லேலூயா. heart's desires. ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நம் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுகுழியில் நின்று மீட்டாரே, மீட்டாரே. பாடுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஹல்லேலூயா ஈசர். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். திருப்தியாக்குகின்றார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும்
நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண செய்தார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா நீர் செய்த நன்மைகளை அப்பா நாங்கள் ஒருபோதும் மறக்கவில்லை. ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் தேவனே ஜீவனோடு கூட நாங்கள் இருப்பது, உம்மை ஆராதிப்பது எல்லாமே கர்த்தாவே உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறப்பா. உம்முடைய தயவப்பா, உம்முடைய பலன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியா கர்த்தாவே நமக்கு ஆண்டவரே புதிய நாளை தந்தீர், ஒரு புதிய வேலையை கொடுத்தீரப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். முழு இருதயத்தோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து இன்னும் கர்த்தரை துதித்து அவரை போற்றுவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். Oh, hallelujah, praise the Lord இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதிகள் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர்,
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நன்றி தகப்பனே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் ஹல்லேலூயா. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லை புறத்திடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையை ஹல்லேலூயா. ஜீசஸ். மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், ஜீசஸ். இன்னும் போற்றுவேன், ஹல்லேலூயா. உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் நல்குள் சூழ்ந்தாலும் கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையில் எங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரை படுக்கையாய் மாறினாலும் என்னை யாரை வரைந்து கட்டி எழுப்பிடுவேன். நான் இழந்தவரை இரட்டிப்பாய் தருவீர். என்னை யாரை வரைந்து கட்டி எழுப்பிடுவேன். நான் இழந்தவரை இரட்டிப்பாய் தருவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் 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 உம்மை. We bless your name. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. உம்மை ஆராதிப்போம். இன்னும் போற்றுவேன், உம்மை துதிப்பேன் அப்பா. துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah. உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கங்களோடு கண்ணீரோடு நீங்கள் இருந்தால் அருமையான தேவன் உங்களை ஒருபோதும் கண்கலங்க விடா, கண்கலங்க விடா. அவர் உங்களை கட்டி அணைத்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களை நிலைநிறுத்துவார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்று வரை நாம் உயிரோடு கூட ஈர்ப்பது கர்த்தர் தந்த புதிய கிருபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்போம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடவும். தேவனுடைய சமூகம், அவருடைய சமூகம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான மகிழ்ச்சியை தருகிறது. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம்.
நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, தலைவன் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவன் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எப்பொன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் எந்தன் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் எந்தன் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதை நான்
பேரின்பம் உண்டு. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் இதயம் இளைப்பாறுது. ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். உம் ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர், ஜீவனே உம்மை பாடுவேன். என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அப்பா, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்மன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. தகப்பனே, ஆண்டவரே, உம்முன்னே ஆண்டவரே, நமக்கு நித்திய மகிழ்ச்சியை நீர் தந்திருக்கிறப்பா. உம்முடைய அருகிலே அப்பா நித்திய பேரின்பத்தை நமக்கு தந்திருக்கிறேன். தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. என்னுடைய பங்கு நீர் அப்பா. என்னுடைய ஆண்டவரே, இளைப்பாறுதல் நீர் ஆண்டவரே. ஜீவ மார்க்கத்தை எனக்கு போதித்தவரே, ஜீவனை ஆண்டவரே காப்பாற்றியவரே, பாண்டி குழியில் நின்று என்னை மீட்டுக் கொண்டவரே, உம்முடைய பிள்ளையா என்னை தெரிந்து கொண்டவரே, அப்பா உம்மை துணிக்க வைக்கிறீரே, உம்மை பாட வைக்கிறீரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை அப்பா. ஆராதனை உமக்கே தகப்பனே. என்றென்றும் ஆராதிக்கப்படத்தக்கவர் நீர் ஒருவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை என்னுடைய வலது பாசத்திலே வைத்திருக்கிறேன் அப்பா. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறேன். இந்த mighty name of Jesus, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, இம்மட்டுமாய் உம்மை ஆராதிக்க பலன் கொடுத்தீர். உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றி தேவரீரை உம்மை வெளிப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய ஜீவ மார்க்கத்தை அப்பா நீர் போதித்தரணும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க, போதிக்க உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அடிமை நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மொழிபெயர்க்கிற மகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீராமை கூட இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். I'd like to welcome you once again in the mighty name of Jesus. இதனாலே தாமே கர்த்தர் எங்களுக்கு ஒரு அருமையான ஆராதனை கட்டளையிட்டிருந்தார்.
God has given us an amazing worship today. நாங்கள் அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த அவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் நன்றி மனதோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God that He has given me the ability. He has given us the chance, opportunity to worship Him here today. இந்த நல்ல காலநிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி சந்தோஷமாக அவருடைய சமூகத்தை எண்ணிக்கை எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். He has given us this opportunity, this new day, this special day with good weather, to come and worship Him here today. நாங்கள் இந்த நாட்களை தாமே தேவனை நாங்கள் தேடி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து இருக்கிறோம். We have come here in this place in search of God. இந்த நாளிலே தாமே நான் உங்களுக்கு ஒரு கதையோடு கூட நான் இந்த தேவனுடைய வார்த்தையை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். I would like to start it with a poem. A story. A story. ஆமாம். அங்கே கோரி டென் போம் அவருடைய சகோதரி பெட்சி என்று சொல்லி இரு சகோதரிமார் அங்கே ஹாலந்து தேசத்துல இருந்தார்கள். There were two sisters, one called Corey and the other sister called Betsy. அவர்கள் அங்கே ஒரு நடுத்தரப்பட்ட வயது உள்ள ஒரு பெண்மணிகளாக அவர்கள் இருந்தார்கள். They were middle-aged Christian women living in Holland. அங்கே இரண்டாவது உலக யுத்தம் அங்கே வெடிக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் அந்த ஹாலந்து தேசத்தை வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். They were living in Holland when World War II erupted. அப்போ அங்கே யூதர்களை தேடி தேடி கொலை செய்து கொண்டிருந்த அந்த காலம். There was a time that the Jews, they were fleeing from the Nazis. அப்போ அவர்களை காப்பாற்றி அவர்களை ஒழித்து வைத்து இப்படி அநேகரை அவர்கள் அங்கே உதவி செய்து அவர்கள் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்திருந்தார்கள். We can see that these sisters, they were rescuing many of these Jews. அது மாத்திரமல்ல, நாங்கள் அநேக பேரை பார்க்கிறோம் அங்கே யூதர்கள் அடைக்கலம் புகுந்த இடங்களிலே அவர்களை காப்பாற்றின குடும்பங்கள் அங்கே அழிக்கப்பட்டார்கள் அந்த கால நேரத்தில். But even though they rescued many people, they still were found and arrested, and they were taken to those concentration camps. அங்கே அவர்களை அங்கே என்ன செய்தார்கள், அந்த விதமான ராமஸ்புரக் என்று சொல்லுகிற இடத்துல அங்கே இருந்த அங்கே ஜெயிலில் அங்க அவர்களை என்ன செய்தார்கள், அந்த சிறையிலே கொண்டு அந்த சகோதரிமார்களை போட்டார்கள். So eventually they were arrested and they were taken to the Ravensbrück concentration camp and அங்கே போட்டார்கள். அப்போ அங்கே பெட்சி என்று சொல்லுகிற அந்த சகோதரி அங்கே மரித்து போனார். Betsy, the sister of Corey, she passed away there. அங்கே கோரி மட்டும் அங்கே உயிர் தப்பிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். You can see that Corey, she's the only one who survived miraculously. அங்கே பார்த்தீங்க என்று சொன்னால் அது அவள் ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு உதாரணமாக மற்றவர்களை அங்கே அதாவது அவங்களுக்கு அந்த காயங்களை ஆற்றவும் அவர்களை மன்னிக்கவும் அந்த சகோதரிக்கு கர்த்தர் கிருபை அளித்தார். She was saved in order to be the witness to the way in which God can save, heal, and forgive. அப்போ நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சகோதரியையும் அங்கே அவங்களும் கூட அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த காம்ப்ல எப்படி நீங்க சர்வைவ் பண்ணீங்க என்று சொல்லி அந்த சகோதரியை கேட்ட பொழுது, when she was asked on how she prepared herself for this persecution, how she survived the concentration camp, அப்போ அவ சொன்ன ஒரு சிறிய கதை என்னவென்று சொன்னால், she used to tell this story. அப்போ அவர் ஒரு சிறு பெண்ணாக இருக்கிற பொழுது, when in her childhood, when she was a little girl, அப்போ அவர் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே போய் இப்படி கேட்டானா. She went to her father and she said, அப்போ அவர் சொன்னாங்க அவன் தகப்பனை பார்த்து, இயேசுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு நான் நினைக்கிறேன், நான் தயாராக முடியாது, நான் அவ்வளவு பலசாலி கிடையாது என்று அவர் சிறு வயதுல அங்கே தகப்பனாரிடத்திலே அவள் அப்படி சொல்லியிருந்தார். She said, Daddy, I was afraid that I will never be strong enough to be a martyr for Jesus Christ. அப்போ அதை எப்படி அதை செய்வது என்று சொல்ல அதை குறித்து நான் அதில் எப்படி தப்பிப்பது என்று சொல்லி அவர் தகப்பனிடத்தில் கேட்ட பொழுது அவர் இப்படியாக சொன்னாராம். When she asked her father how did he become a martyr for God, he told this story.
அப்போ அவர் கேட்டாராம், நான் இங்க இருந்து உன்னை ஆம்ஸ்டர்டாமுக்கு ட்ரெயின் ஏற்றி விட போகிறேன் என்று சொன்னால், நான் அதற்குரிய டிக்கெட்டை நான் எப்பொழுது உன்னிடத்துல தருவேன், எப்பொழுது அது உனக்கு கிடைக்கப்பெறும் என்று சொல்லி கேட்டார். When you take a train trip to Amsterdam, when do I give you the money for the ticket? அப்ப அவர் கேட்டாரா, அப்போ நான் உனக்கு 3 கிழமைக்கு முதல் தருவேனா இல்லாட்டி அதை எப்படி தருவேன் என்று சொல்லி அவர் கேட்டார். Should I give you that 3 weeks before, or when should I give it to you? அப்போ அவர் சொன்னார், அப்போ மகள் அவருக்கு தகப்பனுக்கு சொன்னார், நீங்க நான் போறதுக்கு முன்பதாக நீங்கள் அந்த பணத்தை எனக்கு தருவீங்க, நான் அந்த டிக்கெட்டை எடுப்பதற்கு என்று சொல்லி அவருக்கு சொன்னார். But Corey, she answered, she said, no daddy, you give me the money for the train for the train ticket just before we get on the train. அப்போ அவர் சொன்னார், சரியாக சொன்னாய் என்று அவர் சொன்னார். That is right, the father said. அதே போல தான் கர்த்தரிடத்திலே கூட நாங்கள் ஏதாவது எங்களுக்கு பலவீனமான காரியமாக இருந்தாலும் அவர் அந்த நேரத்திலே அந்த பலனை கொடுத்து அவர் எங்களை அங்கே தைரியப்படுத்துகிறார் இருக்கிறார். And it's in the same way with God's strength. Our Father in heaven, He knows when you will need the strength to be a martyr for Jesus Christ. அப்போ அதே போல தான் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் நாங்கள் சந்திக்க வேண்டிய காரியங்கள், சந்திக்க போகிற துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் அந்த நேரத்தில் அவர் எங்களுக்கு பலத்தை கொடுத்து அங்கே எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். Our Father in heaven, He will supply us with all our needs when you need it just in time. நாங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொண்டால், If you turn our Bibles to Psalm 78, அங்கே 9 to 16 நாங்கள் பார்க்கிற பொழுது 78ஆம் அதிகாரம் 9 to 16. ஆயுதமணிந்த வில்வீரரான எப்ராயிமின் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். the children of Ephraim, being armed and carrying bows, turned back in the day of battle. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும், They did not keep the covenant of God. They refused to walk in His law. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். And forgot His works and His wonders that He had shown them. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். Marvelous things He did in the sight of their fathers in the land of Egypt, in the field of Zoan. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். He divided the sea and caused them to pass through, and He made the waters stand up like a heap. பகலிலே மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். In the daytime also He led them with the cloud, and all the night with the light of fire. வனாந்தரத்திலே கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். He split the rocks in the wilderness and gave them drink in abundance like the depths. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊற்றினார்கள். He also அங்கே பார்க்கிறோம் 16 வசனத்துல கண்மலையில் இருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். in verse 16 we can see that He says He also brought streams out of the rock and caused waters to run down like rivers. நாங்கள் பார்க்கிறோம் இந்த சங்கீதத்துல அங்கே தாவீது அந்த வழிமுறையை அது தேவன் எப்படி அவர்களை வழி நடத்தினால் எப்படி என்று சொல்லி சரித்திரத்தை அங்கு விரிவுபடுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that David, he is showing a timeline of how God was guiding the people there. நாங்கள் பார்க்கிறோம் 14 வசனத்தில் சொல்லுகிறது அங்கே மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அங்கே அவர்களை வழி நடத்தி அங்கே அவர்களை பாதுகாத்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். In verse 14 it says, and in the daytime also He led them with the cloud and all the night with the light of fire. அங்கே இன்னொரு வார்த்தையில அதை சொல்ல போனால் தேவன் அங்கே அவர்களோடு அங்கே என்ன செய்கிறார், அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். So in other words, we can say that God was guiding them the way through day and night. சில நேரங்களில் நாங்கள் மறந்து போகிறோம், எங்களுக்கு அப்படியான ஒரு வழிகாட்டினராகிய ஒரு ஆவியானவர் எங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். We should know that God has given us His Holy Spirit within us to guide us through as well in our lives. ஏனென்றால் ரோமர் 8ஆம்
அதிகாரம் 14 வசனம் அது சொல்லுகிறது. In Romans 8:14 it says, அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. For as many as are led by the Holy Spirit of God, these are sons of God. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். If they are the sons of God, they are led by the Holy Spirit of God. அது மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். 78:15-16 அவர் கண்மலைகளை பிளந்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். We also read, அங்கே கண்மலையை பிளந்து அவர் என்ன செய்கிறார், அங்கே ஜனங்களின் தாகத்தை அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு தண்ணி கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். like we read before, that He will satisfy our spiritual thirst. He will split the rocks in the desert and gave them water as abundant as the seas. He brought streams out of a rocky crag and made water flow down like rivers. பாருங்கள், இப்படியாக அவர் அங்கே எண்ணி பார்க்கிறார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதையிலே அவர்களுக்கு பசி வந்தது, தாகம் வந்தது, அவர்களுக்கு பாதுகாப்பு, குளிர் நேரத்திலே அந்த நெருப்பாக, இப்படி அந்த எல்லாவற்றையும் அந்த சங்கத்தில் அவர் விவரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். In the psalm we read, we can see that all the people were going through all kinds of needs that we as normal human beings would have, and we can see that God provided and supplied all of their needs. நாங்கள் யோவான் 7:38 வாசிக்கிறோம். வாசிக்கிறோம். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். In John chapter 7 verse 38 it says, "He who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water." ஏனென்று சொன்ன ஆவியானவர் என்று சொல்லுகிறாரு. அவரை தண்ணீருக்கு அங்கே எங்களுக்கு நாங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆவியானவர் ஒரு தண்ணீருக்கு அங்கே சமப்படுத்தி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். It says, "He who believes in me, as the scripture said, out of his heart will flow rivers of living water." அந்த பரிசுத்த நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எங்களுக்கு அவர் போக முன்பதாக அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே எங்களுக்கு அவர் என்ன செய்கிறார், அவர் ஜீவனுள்ள தண்ணீராக அவர் எங்களுக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். Before Jesus Christ ascended to heaven, He left us with the Holy Spirit, and this Holy Spirit will flow rivers out of living water in our hearts. முதலாவது காரியம், அவர் தொடர்ந்து நாங்கள் அதை ஃபீல் பண்ணுகிறோமோ பண்ணலையோ, நம்புகிறோமோ நம்பலையோ, ஆனால் அவர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். Firstly, whether we believe it or not, our God, He is guiding us. ஏனென்று சொன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அங்கே அவர் வழி நடத்துற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் எங்களை சொல்லுவோமா இருந்தால் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அவர் எங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். Because whether we know it or not, our God, He is within us and His Spirit is guiding us. நாங்கள் 18வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். In verse 18 we read, நாங்கள் பார்க்கிறது என்னன்னு சொன்னா, இந்த கெட்டு போன இந்த உலகத்துக்கு நாங்கள் நல்ல செய்தியை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். In this world that is being destroyed and getting worse, we have to be good doers. ஏனென்று சொன்னா நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தை குறித்து ஆங்கிலத்துல அங்க சொல்லுகிறது போது அது எப்படி என்னன்னு சொல்லுகிறது, அது என்ன குட் நியூஸ், அது நல்ல செய்தி கொண்டு வருகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. It is that we are bringing the good news to the people in this world. அந்த நல்ல செய்தியை, அந்த சுவிசேஷத்தை தேவன் எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். And God has kept His good news within our hearts. அங்கே நாங்கள் 18வது வசனத்திலே நாங்கள் அதை வாசிப்போம் என்று சொன்னால், Acts. அப்பொழுது எபிக் கூறாரும் ஸ்தேக்காரமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறான் என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள்.
நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் அங்கே நல்ல செய்தியை நாங்கள் சொல்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to preach the good news. ஆம், நல்ல செய்தி. நாங்கள் சொன்ன தேவன் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். Our God is the one who is guiding us. அங்கே தேவன் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது அங்கே எப்படி சரித்திரத்துல இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினாரோ அதே போல எங்களையும் எங்களுக்குள்ளாக ஆவியானவராக இருந்து அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். Just like how he was guiding the Israelites, he is also guiding within us through the Holy Spirit. ஆம், நாங்கள் இப்பொழுது வாசித்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கையில 17ஆம் அதிகாரத்துல 1-21க்குள்ளாக நான் அதை உங்களுக்கு நாங்கள் வாசிக்க போகவில்லை. நாங்கள் அதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தொடர்ந்து I would like to continue talking to you from Acts chapter 17 from verses 1 and 21. நாங்கள் இங்கே வாசித்த காரியம் என்னவென்று சொன்னால் அவர் சொன்ன இந்த வாயாடி என்ன சொல்ல போகிறான் என்று சொல்லி நாங்கள் கேட்போம் என்று சொல்லி என்ன சூழ்நிலை என்றால் அப்போஸ்தலர் பவுல் அங்கே ஒவ்வொரு ஊராக போய் அங்கே விசிட் பண்ணி அங்கே ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அங்க அவரை நாங்க அங்க அப்போஸ்தலர் போய் கொண்டிருக்கிறார். Yeah, Apostle Paul, he was going around to different cities, and he was preaching about the good news. பாருங்க, அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், தேவனுடைய சீஷர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், நாங்கள் வெளிப்புறமாக தான் பார்க்கிறோம் அநேக காரியங்களை. If we look at Apostle Paul's life and also the disciples of Jesus Christ, we only see what they went through from the outside. அங்கே நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அங்க இந்த இடத்துல அங்கே ஜூயிஷ் பீப்புள் யூதர் மத்தியிலே அவர் அந்த சத்தியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அவர்களோட வேதத்தில் அங்கே எல்லா விதமான உதாரணங்களையும் கொடுத்து அங்கே அவர்களோட அங்கே தர்க்கம் அடைவதை நான் பார்க்கிறோம். You can see that Apostle Paul, he is engaging with the Jews there, and he's telling them that our God is the real God and that they need to believe in Him and that there's no other God other than Him. இயேசு தான் ஒரே தெய்வம், அவர் எங்களுக்காக வந்தார், உனக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று அவர் போகிற இடமெல்லாம் அங்கே அவர் அறிக்கை செய்து கொண்டு சொல்லிக் கொண்டு போகிறார். And wherever he went, he declared and decreed that God or Jesus Christ was the only one true God and that everyone should follow Him. பாருங்க, இப்ப காலத்துல ஒரு ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல தெரிஞ்சு கொள்வாங்க, ஒரு சிட்டியை தெரிஞ்சு கொள்வாங்க, ஒரு சபையை கட்டுவாங்க, அதுல இருந்து இந்த சிட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரசங்கம் பண்ணி அங்க மற்றவங்க ஊழியம் செய்ய விட மாட்டாங்க. செய்யறாங்களே தெரியல. இப்படி அங்கதான் இந்த காலத்து ஊழியங்கள் இருக்கிறது. In today's day, we can see that many churches, when they're being built, the people, they will just try to take over that whole city, and that they are the ones who take control of that place, and that their God is the one who has to be followed. ஆனா பாருங்க, அப்போஸ்தலர் பவுலுடைய ஊழியத்தை நீங்க பாருங்க. அவர் இந்த சிட்டில போய் சொல்றாரு, அது சும்மா சேச்ச கட்டி அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கல, வெளியில போயிட்டு ஆகி பண்ற சொல்றாரு, இது என்னுடைய தெய்வம், இது இப்படி என்று சொல்லி அங்க பேசுகிறார். அங்கே அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. அங்கே அவர்களை கொலை செய்ய தடுக்கிற பொழுது அவர் இன்னொரு கிராமத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு அப்படி போகிறார். But we can see Apostle Paul's life was completely different. Even though he built churches, he didn't just stay within the churches. He went outside and he preached to the people that his God is the one true God and that he has to be followed. அவர் ஏனென்று சொன்னால் இதுல அது அதிசயமான என்று சொல்லுகிற ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு யூத முறைப்படி அங்கு யூத மதத்தை ஃபாலோ பண்ணி அதன் பின்னாலே வந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற பொழுது அங்கே அவருக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Even though Apostle Paul came from a Jewish background, the moment that he realized that our God was the true God, he left everything behind and he wanted everyone else to know about God. But some people did not accept it, but some people did, and he still tried to make everyone accept God. அதனால தான் இந்த சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பிரசங்கம் பண்றது. ஒரு இடத்துல வீடு கட்டி அங்கேயே தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை எழுப்பி அவர்கள் இருக்கவில்லை. ஆங்காங்கே சென்று போய் எல்லா இடத்துலயுமே தேவனுடைய அவருடைய பிறப்பை இறப்பை எல்லாவற்றையும் சொல்லி அங்கே ஜனங்களை ரசிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். That's why we can see that he is one of the reasons that Christianity did not just stay in one city, but it was spread all over the world because of how much effort they put in to preach God's news to everyone in this world. ஏனென்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எங்களுடைய காரியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை சுற்றிலே இருக்க வேண்டும். Because one thing that we all need in life is our Christ Jesus, and that is what
what Apostle Paul was trying to spread around the world. ஆம், நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் பேசுகிற பொழுது, மற்றவர்களோடு பேசுகிற பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், நான் பேசுகிறது ஒரு நல்ல செய்தி தானா, மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறது, நான் சொல்லுகிற இந்த வார்த்தை அங்கே தேவனுடைய அவருடைய நன்மையை, அவர் இந்த உலகத்துக்கு வந்த காரியத்தை சொல்லுகிறதை குறித்து தான் நான் பேசுகிறேனா என்று சொல்லி நாங்கள் அநேக தடவை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Before we preach the gospel of our God, when we preach these sermons, we should always make sure that our man telling the right news and we're telling the good news, our people's hearts being changed, is God's. Are we speaking the words that God wants us to speak to His people? ஏன்னு சொன்னால் நாங்கள் பைபிள் ஸ்கூல்ல படிக்கிற பொழுது பாஸ்டர் பிரேம்குமார் எங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இதுதான். Because when we were back in Bible school, Pastor Prem Kumar told us always to talk about this one thing. நாங்கள் எல்லாத்தையும் குறித்தும் எதை குறித்தும் அங்கே பிரசங்கம் பண்ணலாம். We can preach about anything and everything. ஆனாலும் நீங்கள் முடிக்கிற பொழுது என்ன முடிக்க வேண்டும்? இயேசுவின் பிறப்பையும் அவருடைய இறப்பையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அங்கே சொல்லி ஜனங்களை ரட்சிக்க பண்ணுகிறதாக நீங்கள் ஆல்ட காலோடு அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி எங்களுக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். But He has taught us that at the end of every sermon that we have to talk about the birth of Jesus Christ, His resurrection, and that He is living again. ஆம், ஏனென்று சொன்னால் நீங்க யோசிக்கலாம், அதை எப்படி நான் சொல்ல முடியும் என்று. ஆனால் எல்லா வசனத்தையும் நீங்கள் முடிக்கிற பொழுது அதை அப்படியாக செய்வதற்கு அவர் என்ன தேவையோ, என்ன வார்த்தை உங்களுக்கு தேவையோ அதை அவர் உங்களுடைய நாவில வைத்து அங்கே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Because at the end of your sermon, whatever God wants to say through you, He will make sure that it's been said through the spiritual guidance that He gives you. உங்களுடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அது மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. The words that you speak, they hold power, because the words that you speak are not just ordinary words, they are God-spoken words. அது மாத்திரமல்ல, நாங்கள் சிலவரை நினைப்போம் இந்த தேவனுடைய வார்த்தைகள் அங்கே வயது முதிர்ந்தவர்களுக்கு, நல்ல அறிவுள்ளவர்களுக்கு அல்ல. தேவனுடைய வார்த்தை எல்லா விதமான ஜெனரேஷனுக்கும், எல்லா விதமான கல்ச்சருக்கும், எல்லா விதமான சிச்சுவேஷனுக்கும் அங்கே அது பொருத்தமா இருக்கிறது. அது மக்களுக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. Some might think that the words of God, they can only be understood by wise men or the ones who are very intelligent, who have studied very well. But our God's words are applicable to everyone from all generations, all castes, all backgrounds. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பவுல் இப்படியாகத்தான் அங்க சினகோகுக்குள்ளே போய் அங்கே தெசலோனியாவிலே அவர் சொல்லுகிறார். அவர் உதாரணங்களை எடுத்து காட்டி அங்கே அவர் செய்கிறவராக இருக்கிறார். Our Apostle Paul, he went to different synagogues and he learned about the words there, and he அங்கே அவர் அங்கே எப்பொழுதுமே தேவனை குறித்து நல்ல திறமை அதை அறிந்து அவருடைய பிறப்பு இறப்பு அவர் உயிர்த்தெழுதலை அவர் எல்லா இடத்திலையும் அங்கே பழைய ஏற்பாட்டின் உதவியோடு கூட அவர் அங்கே என்ன செய்கிறார், அவர்களுடைய ரீசன் பண்ணுகிறதை கதைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that he went to the synagogues and he reasoned with them with the scriptures to explain and prove that our Christ, he had to suffer and rise from the dead. ஆம், நாங்கள் அங்கே இந்த நல்ல செய்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் 2-3 பகுதிகள் உண்டு. There are a few places in the Bible where we can see. நாங்கள் பார்க்கிறோம் நல்ல செய்தி என்று சொன்னால் அதுக்குள்ளாக parts in it. அதாவது நாங்கள் தேவனுடைய நல்ல செய்தியை நாங்கள் அதை மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல நாங்கள் அறிந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். We should all learn what the good news is, so that we are able, like Apostle Paul, to explain the good news to others. அது மாத்திரமல்ல, அதை நாங்கள் தியானம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். And we should meditate upon it ourselves. அதை நீங்கள் சந்தேகத்தோடு இது என்ன இப்படி இருக்கிறதா, மற்றவர்கள் சொல்லுவதை வைத்து நீங்கள் சொல்வதை விட்டு அது உண்மையா என்று சொல்லி நீங்கள் பகுத்தறிந்து அது மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். So what we should do is we should reason the good news. We should know about the good news ourselves and not just listen to others who preach the good news. We have to know the truth ourselves. ஆம், நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து போக போகிறோம். I would like to read cover one more thing and then come to the end of the sermon. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற 3 காரியத்தை குறித்து தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are looking at 3 things that God wants to focus upon today. ஆம், தேவன் எங்களுக்கு கொடுக்கிற I wants to give 3 things that God wants to give to you. முதலாவது நாங்கள் பார்த்தது போல அவர் எங்களை வழிநடத்த விரும்புகிறார். He would like to guide us continuously. இன்றைய நாளிலே எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அவர் கொடுத்திருக்கிறார்.
And He has given us good news today. அடுத்த காரியம், கடைசியான காரியம் என்ன சொன்னா, எங்களுடைய தேவைகள், இந்த உலகத்துக்குரியான தேவைகளை எல்லாத்தையும் அவர் அங்கே சந்திக்கிறவராக இருக்கிறார். அங்கே 1 ராஜாக்கள் புத்தகத்திலே நாங்கள் அதை பார்க்கிறோம். In the last point that I want to cover is that He will supply all of our material needs. ஏன்னு சொன்னா பாருங்க, பரமண்ட ஜெபத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் மத்தேயு 6:11 இப்பொழுது நாங்கள் எடுக்க தேவையில்லை, நான் அதை விளக்கப்படுத்திக் கொண்டு போகிறேன். நீங்கள் விரும்பினால் அதை நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6:11, லூக்கா 11:3 இதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். When we look at when Jesus told us how to pray, He taught us the prayer, the daily bread prayer. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பரமண்ட ஜெபத்திலே அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறது. அதிலே அங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அந்த ஜெபத்தில் சொல்லப்படுகிறது. When He teaches us how to pray, He teaches us to pray that God has to give us this day our daily bread. ஆம், நாங்கள் எங்களுடைய தேவைகளை குறித்து நாங்கள் யோசிக்கிற பொழுது நாங்கள் மனிதர்களை நாட யோசிக்கிறோம், இவரிடத்துல கேட்போம் அவரிடத்துல கேட்போம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். அப்படி அல்ல, எங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். But we can see that we as humans, we tend to go to other humans to ask to fulfill our needs instead of going and turning to our God. அதனால நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது, நான் என்னெல்லாம் கேட்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் தருவாருன்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. But you should also not think that whatever you ask, that God will give it to you. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், அதை அவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். God knows what needs you really have, and He will fulfill and supply all of those needs. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் அங்கே 1 ராஜாக்கள் புத்தகத்திலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் சீர்கெட்டு அங்கே தேவனை மறந்து போகிறார்களோ அந்த நேரத்துல அங்கே தீர்க்கதரிசிகள் எழும்பி அங்கே வல்லமையாக வெளியே செய்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். In 1 Kings we can see when the society was split into sin, God raised up a prophet who spoke with authority and power. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே எலியாவை குறித்து யாக்கோபு புத்தகத்திலே 5:17 அங்கு சொல்லப்படுகிறது, அவரும் எங்களை போல ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். In James 5:17 it says that Elijah, he was a human being just as we are. ஆனால் but அவர் ஜெபித்த பொழுது, அவர் ஊக்கமாக ஜெபித்த பொழுது அங்கே என்ன நடந்தது, அங்கே மழை பெய்யாத போனது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். We can see that he prayed earnestly that it would not rain, and it did not rain on the land. சும்மா ஒரு நாள் 2 நாள் அல்ல, and it was not just 1 or 2 days. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 3.5 years, அதாவது 3.5 வருடம் அங்கே மழை பெய்யவில்லை. You can see that it did not rain on the land for 3.5 years. அங்கே 17-18 நாங்கள் பார்க்கிறோம், திரும்பமாக அவர் ஜெபிக்கிற பொழுது அங்கே வானங்கள் திறக்கப்பட்டு அங்கே என்ன செய்தது, அங்க மழை அங்க அங்க மழை பெய்து அங்கே என்ன செய்தது, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். And if you read further down in verse 17-18, அங்கே வானங்கள் திறக்கப்பட்டு அங்கே மழை பெய்ததை நாங்கள் பார்க்கிறோம். Again he prayed, and the heavens gave rain, and the earth produced its crops. நீங்கள் ஊக்கமாக கேட்கிற ஜெபங்களை கர்த்தர் அங்கே பாருங்க, அவர் சாதாரண மனிதன் தான், ஆனால் அவர் ஊக்கமாக தேவனிடத்தில் கேட்ட பொழுது அங்கே அது கிடைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். We know that Elijah was a human being just as we are, but because he prayed earnestly, God supplied his needs. அவர் அங்கே ஆண்டவர் சொன்னதை அவர் அங்கே போய் சொன்னார். அவர் அங்கே ஜெபித்த பொழுது அங்கே மழை நின்றது. ஆனால் அதனால அவருக்கு அநேக பிரச்சனை அவர் அங்கே முகம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. He paid heed to Elijah's prayer, and it resulted in problems for himself. அங்கே பார்த்தாங்கன்னு சொன்னா, ஆனாலும் அந்த பிரச்சனையில அவர் அங்கே ஒழித்திருந்த பொழுது அவருக்கு அங்கே உணவு கொடுக்க காகங்களை ஏற்படுத்தினால், அவர் தண்ணீரை ஏற்படுத்தினாலே அவருடைய சாதாரண தேவைகளை தேவன் சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். However, God provided for all of his material needs. Initially, the ravens brought him bread and meat in the morning, and bread and meat in the evening, and he drank from the brook. ஆம், நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் எங்களுக்காக கிரியேட்டிவான காரியங்களை உண்டு பண்ணுவார். இதுக்கு முதல் நடக்காத காரியங்களை அங்க உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. You can see that God can be very creative in providing for you. ஆனா நாங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்.
You only have one part to do. நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் எங்கள் எல்லா தேவைகளை சந்திக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டியவராக இருக்கு. ஹalleluya. We have to obey him and then trust him that he will provide for all of our needs. பாருங்க, அவர் நம்பி இருந்தார். அங்கே அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஓடை திறக்கப்பட்டது. அந்த தண்ணீர் என்ன செய்து கொஞ்ச நாள்ல வற்றி போனது. When God gave him a brook to supply him with water, it dried up. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அங்கே அவர் என்ன செய்தார், திரும்பமாக அங்கே சொல்ற சாரிவாத் விதவையின் வீட்டுக்கு போ, நான் அங்கே உனக்கு ஆயத்தப்படுத்தினேன்னு சொல்லி அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். But the Lord then said to him, go at once to Zarephath of Sidon and stay there. சில வேளை பாருங்க, எங்க வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சில கதவுகள் மூடப்பட்டு விடும். We can see that sometimes in life when we are waiting upon something after praying, some doors might close. எங்களுடைய மனதெல்லாம் உடைந்து போகும். நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அங்கே என்ன இப்படி நடந்து விட்டதுன்னு சொல்லி அநேக தடவை நாங்கள் கவலைப்படுவோம். And we might also get sad thinking that why has God not provided my need that I've been waiting for so long. ஆனால் அதை விட ஒரு நல்ல கதவை அவர் எங்களுக்கு அந்த ஆயத்தப்படுத்தினபடியால் தான் அந்த கதவை அவர் மூடியிருக்கிறார் என்பதை நாங்கள் காலங்கள் கடந்து போகிற பொழுது நாங்கள் அறிகிறவராயிருக்கிறோம். But what we do not realize is that he opens a door that has not been opened before for us, and that will be a door that is better than what we have asked for. நாங்கள் பார்க்கிறோம், அந்த எலியாவை அங்கே போஷிப்பதற்கு அவர் அங்கே ஒரு குடும்பத்தை அங்கே ஏற்படுத்தி இருந்தார். So we can see in order to provide Elijah with his basic needs, he provided a family. அது அங்கே அது மாத்திரமல்ல, அந்த விதவையும் கூட எலியா சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவ சொல்லிக்கிற எங்களுக்கு அவ முதல்ல கேட்கிற தண்ணி கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்றாரு. So when he went to the widow for food and a drink, first he asked, can I have some water, please? அவள் தண்ணீர் எடுக்க போகும்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு 2 அடைய சுட்டு கொண்டு வான்னு சொல்லுகிறார். And when she was going to get the water for him, he also asked for her to bring 2 slices of bread. அங்கே நாங்கள் பார்த்து அப்படி அப்ப அவையோ சொல்றா, ஐயோ எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கடைசியா இருக்கிற மாவுல நான் ஒரு ரொட்டியை செஞ்சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு செத்து போறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவசரம் இல்ல, நான் சொன்னபடி நீ செய் என்று சொல்லுகிற பொழுது அவர் கீழ்படிந்து அதை செய்கிறார். அங்கே ஆசீர்வாதத்தை அவர் காண்கிறேன் நாங்க பார்க்கிறோம். But the widow, she said that she only had a little bit of flour left, and that they were going to eat their last meal and then die. But Elijah said, he promised her that to listen to his words and make the food that he asked for. நாங்கள் பார்க்கிறோம், தேவனிலே நாங்கள் அங்கே நம்பிக்கையாக நாங்கள் இருக்கிற பொழுது அவர் எங்களுடைய சாதாரண தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். When we put our faith and trust in God, He will supply our basic needs. அதுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அங்கே அவர் ஈஸியாக்கி விடுவார். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வராது என்று சொல்லி அங்கே நாங்கள் நினைக்க கூடாது. But we should not think that life will become all easy. அங்கே அந்த சகோதரி விசுவாசத்தினாலே எலியா சொன்னதை செய்தார். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் அதோடு நின்று விடவில்லை, அவருக்கு பிரச்சனை தொடர்ந்து கொண்டு போனதை பார்க்கிறோம். Even though the widow had faith, she still faced further battles. நாங்கள் பார்க்கிறோம், அந்த விசுவாசம் அவருக்கு இருந்த பொழுதும் அவருக்கு அங்கே பிரச்சனைகள் அவரை சூழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து. We can see that even though she had faith, she still faced battles. பதினேழாம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவனுடைய மகன் அங்கே சுகவீனமாகிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். In verse 17 we read that her son became ill and finally stopped breathing. அங்கே பார்க்கிறோம், அங்கே எலியா என்ன செய்கிறார், அவர் எலியாவிட்ட வந்து சொல்கிறார், ஐயோ என்னுடைய மகன் மரித்து போனான் என்று. அவர் என்ன செய்கிறார், அவரை கொண்டு போய் விசுவாசத்தோடு அந்த மகனுக்காக அவர் ஜெபிக்கிற பொழுது மரித்து போன குழந்தை அங்கு உயிர் பெற்று அங்கே தாயிடத்தில் அவர் ஒப்படைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். When she came to Elijah, he used this big faith that he had, and he cried out to the Lord for the boy who had died. நாங்கள் பார்க்கிறோம், இப்படியாக தான் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இது மத்தியிலே அவருடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தும். Even though in our lives we have our ups and downs, we need to realize that our God is there with us through it all.
ஆம், இந்த நாளில கூட அவர் எங்களுக்கு தர விரும்புகிற 3 காரியம் என்னவென்ன? முதலாவது, அவருடைய வழிநடத்துவதை அவர் எங்கள் வாழ்க்கையில தர வல்லவராய் இருக்கிறார். So the first point that we looked at today is that God, He wants to give us His continual guidance. அவர் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அவர் இந்த நாளில் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்து என்றும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்பவும் வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். Second, He has given us the good news, the faith, and belief that He will come for the second time to take us all home. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சாதாரண மெட்டீரியல் நீட்ஸை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அப்படி செய்வார் என்று சொல்லி அவர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். And thirdly, He has given us the belief and faith that He will meet our material needs. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாளில தேவன் இந்த கொடுத்த இந்த 3 காரியம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பற்றிக்கொண்டு நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் நடக்க வேண்டியவராய் இருக்கிறோம். We have to hold on to these 3 things that God wants to give to us all and hold on to it. ஏனென்று சொன்னால் 1 ராஜாக்கள் 17:14 தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய அங்கே தேவன் இஸ்ரவேலுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய அங்கே முடிந்து போவதில்லை, அங்கே எண்ணெயும் குறைந்து போவதில்லை என்று சொல்லி அங்கே ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். In 1 Kings 17 verse 14 it says, "For this is what the Lord, the God of Israel says, the jar of flour will not be used up and the jug of oil will not run dry until the day the Lord gives rain on the land." ஆம், அதே போலதான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த விதவையின் வாழ்க்கையில அவள் அங்கே தனக்கு இருந்ததை தேவனுக்கு கொடுத்தால் தேவன் அதை அங்கே ஆசீர்வதித்து அதை கனப்படுத்தி அங்கே அவளுடைய உணவு தேவை மாத்திரமல்ல அவன் மகனை கூட உயிரோடு கொண்டு வந்து அங்கே அவளுக்கு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். செய்கிற நன்மை அங்கே கிருபையாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that the widow who she shared her food with the greatest prophet, and because she did that, God turned the ordinary life of her into the extraordinary by giving new life to her son. ஆம், நாங்கள் நாளை தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய நன்மைக்காக, அவருடைய வல்லமைக்காக நாங்கள் அங்கே அவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். We are obliged to give thanks to God and His power. ஆம், அங்கே இந்த உலகம் முழுவதையும் அவர் போஷித்து அவர் வழிநடத்துகிறாரே, அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவராக இருக்கிறோம். We have to give thanks to Him that He is supplying us with all of our needs. நாங்கள் தேவனிடத்தில் இந்த நாள் நாங்கள் சொல்ல வேண்டும் என்ன சொன்னால், ஆண்டவரே சில பேரை நாங்கள் எங்களுடைய காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் அங்கே என்ன செய்கிறோம், நாங்கள் பின்தங்குகிறோம், பஞ்சிப்படுகிறோம். ஆனாலும் இந்த நாளில் எங்களுக்கு வழிநடத்தல தாருங்க. உங்களோட வார்த்தையை, உங்களோட தைரியத்தை அவர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் என்ன செய்ய வரும் நாங்கள் இந்த நாள் நாங்கள் கேட்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். We should pray to God and asking Him that we have to thank Him for His love and His power and the provision of enough food for the entire world, and to forgive those who and help forgive us when we fail to distribute what He has provided us with others. ஆம், தேவனுடைய கேட்போம். ஆண்டவரை இன்று எங்களை வழிநடத்துங்க, உங்களுடைய வார்த்தை மூலியமாக எங்களை தைரியப்படுத்துங்க. எங்களுடைய வருங்காலங்கள் அங்கே அங்கே மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய வழிநடத்துவதை கேட்டு இந்த உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வர அவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி கூறுகிறோம் அப்பா. Dear Heavenly Father, Lord, we thank you for this day. ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you that you give us all your continual guidance, Lord. ஆண்டவரே, உம்முடைய நல்ல செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை உலகமெங்கும் கொண்டு செல்ல ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, உமது சீஷர்களை போல ஆண்டவரே நாங்கள் தைரியமாக பேச ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, I ask you, Lord, that you give us the boldness of Father and to be brave and the courage, just like Apostle Paul had, Father, and your other disciples, to preach your good news, Lord, to this world. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, எங்களுடைய எல்லா தேவைகளும் சிறிய தேவையாக இருந்தாலும் பெரிய தேவையாக இருந்தாலும் ஆண்டவரே அதை ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஆண்டவரே சுவாமி நாம மகிமைப்படும்படியாக நீர் அதை எங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
Lord, we ask you, Father, that you will provide us with all of our basic needs, so Father, that we share whatever we can with others, Lord. If you can. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவர்களுக்கு என்ன ஆண்டவரே குறை இருக்கிறதோ ஆண்டவரே சுவாமி இந்த 3 காரியத்துல இருக்கிற குறைகளை அவர்களுக்கு நீக்கி நீ நிறைவே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we ask you, Father, for those who are watching today, Lord Father, whatever they are failing or whatever they lack in their lives, Lord, from these 3 points, that you will give that to them, Father. ஆண்டவரே எந்த வழிநடத்தலும் இல்லாம ஆண்டவரே இருளின் அதிகாரத்தினூடாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே போய்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா தெய்வமே சுவாமி உம்முடைய வழிநடத்தல் என்று பரமடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, I'm praying for your children, oh Father, who have gone astray, Lord, and have left your continual guidance, oh Father, that they've gone into the path of sin, Lord, that you'll bring them back to you, Lord. ஆண்டவரே இந்த நாளில அப்பா எங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர் எங்களுக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நல்ல செய்தியை ஆண்டவரே இன்று வரை கேட்காத பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுவாமி அப்பா நல்ல செய்தியை ஒன்று பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we ask you, Father, that you will bring this good news, oh Father, to those who have never heard of it, oh Father. They will know who you are, Lord Father. ஆண்டவரே அது போல சுவாமி எனக்கு அநேக தேவைகள் உண்டு, இது யார் சந்திப்பார்கள் என்று சொல்லி பைனான்சியலி ஆண்டவரே மென்டலி ஆண்டவரே பிசிக்கலி ஆண்டவரே சுவாமி எல்லா இடத்திலும் ஆண்டவரே குறைந்து இருக்கிறவர்களுடைய தேவைகளை ஆண்டவரே நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. And I ask you, Father, for those who are struggling financially or physically or mentally, Lord, that you will fulfill their needs, oh Father, whatever they are lacking, Lord. ஆண்டவரே நீர் இதை எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில சீக்கிரப்படியா உமக்கு நன்றி செலுத்துறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இந்த காலத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளில் சுவாமி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்தி ஆண்டவரே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. Lord, we thank you that you provide us with all of our needs, oh Father, and you will continue to do so. ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்னென்ன மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோட கூட என்னென்னைக்கு இருக்கும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. ஆம், இந்த 3 விதமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்று இல்லாவிட்டாலும் அவர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசித்து நீங்கள் அதில் தங்கியிருங்க. I ask you all to continue to have the belief and faith that God will provide you with all your needs. ஏனென்றால் அவர் எங்களுக்கு பிரேக் த்ரூவை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த வருடத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். Because God has given us the promise this year that He's the God of the breakthrough, that He will give us the breakthrough that we're waiting for. உங்களுடைய வாழ்க்கையில அவர் அங்கே விடுதலையும் வெற்றியையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். He is the balm for us, and He will give us the breakthroughs that we want in our lives this year. உங்களை மறுபடி சந்திக்க வரை கர்த்தருடைய நன்மை கிருபை தொடரட்டும். நாங்கள் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமென். Until we meet again, may God's guidance be with you and His Spirit be with you until we meet again. ஆமென். Amen.